ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேல்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீக் நான் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 20லேருந்து 26, 20 ஜனவரிலேருந்து 26 ஜனவரி வரைக்கும் இந்த வீக்கில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தமிழில் வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, ராம்சார் சைட். ஓகே, ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ராம்சார் சைட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, as embarked a mission to promote tourism technologically sensitive wetlands better known as ராம்சார் சைட். அதாவது ராம்சார் சைட்ல வந்து டூரிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டூரிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க வந்து மெஷர்ஸ் வந்து எடுக்க, நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லிட்டு ராம்சார் சைட்ஸ் உள்ள டூரிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூனியன் கவர்மெண்ட் வந்து சொல்லி அந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ராம்சார் சைட் என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒடிசால உள்ள சிலிக்காலே, ஹரியானாவில் சுல்தான்பூர் பேர்ட் சான்ச்சுரி. ஸோ இந்த ரெண்டு இடம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு மேட்ச் ஃபாலோயிங் வந்து கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் 16 ராம்சார் சைட் இருக்குன்னு சொல்றாங்க. சப்னோ 60 Ramsar sites have been identified and the initiative of 5 of them have been taken up a pilot project for skill development of facilitators, tourism service providers, stakeholders in and around these sites. ஸோ இந்த 16 ராம்சார் சைட்ல இப்போதைக்கு 5க்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5 வந்து இப்போ எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு முன்னுதாரணமா ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ பண்ண போறாங்க. டூரிசம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த 5 ராம்சார் சைட் வந்து இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அந்த 5 ராம்சார் வெட்லேண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, சுல்தான்பூர் நேஷனல் பார்க் ஹரியானாவில் உள்ள சுல்தான்பூர், அதே மாதிரி ஒடிசால உள்ள விதர்கனிகா மேங்க்ரோஸ், சிலிக்காலே ஒடிசால உள்ள சிலிக்காலே, அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் உள்ள சிர்பூர் அப்படின்னு சொல்ற ஒரு வெட்லேண்ட், அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் உள்ள யாஸ்வந்த் சாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெட்லேண்ட். ஸோ இந்த 5 வெட்லேண்ட் வந்து இவங்க பைலட் ப்ராஜெக்ட் எடுத்து ஸோ இந்த மிஷன் வந்து என்ன பண்ண போறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. The initiative to develop these sites has been taken up by எந்த மினிஸ்ட்ரி வந்து எடுக்க போறாங்க, இந்த இனிஷியேட்டிவ் எடுக்க போறாங்க பாத்தீங்கன்னா, யூனியன் டூரிசம் மினிஸ்ட்ரி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ 2 மினிஸ்ட்ரி சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எடுக்க போறாங்க. ஸோ எந்த ஸ்கீம் கீழே வருது பாத்தீங்கன்னா, அமித் தரோகர் கெபாசிட்டி பில்டிங் ஸ்கீம் 2023. ஸோ இந்த அமித் தரோகர் கெபாசிட்டி பில்டிங் ஸ்கீம் கீழே இந்த 2 மினிஸ்ட்ரி எடுத்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறாங்க. ஓகே, ஸோ அந்த அமித் தரோகர் இனிஷியேட்டிவ் வந்து என்னன்னா 2023-24 பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ என்னன்னா ஜூன் 2023 எப்போ லான்ச் பண்ண டு ப்ரொமோட் யூனிக் கன்சர்வேஷன் வேல்யூஸ் ஆஃப் ராம்சார் சைட். அதாவது ராம்சார் சைட்டை கன்சர்வ் பண்றதுக்காண்டி அந்த கன்சர்வேஷனுக்காண்டி ப்ரொமோட் பண்றதா அந்த அமித் தரோகர் கெபாசிட்டி பில்டிங் ஸ்கீம் சொல்றாங்க. ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சப்போர்ட்டிங் லோக்கல் லைவ்லிஹுட்ஸ். அதாவது இந்த ராம்சார் சைட்ல உள்ள லோக்கல் லைவ்லிஹுட்ஸ் பீப்புள் வந்து சப்போர்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த அமித் தரோகர் கெபாசிட்டி பில்டிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ஸ்கீமை பத்தி கேட்டுக்கோங்க, இந்த ஸ்கீமை பத்தி பாத்துக்கோங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ரிலேட்டடா கேட்கலாம். ஓகே, அதாவது ராம்சார் சைட்ல உள்ள அந்த பக்கத்துல உள்ள லோக்கல் பீப்புளுக்கு வந்து எக்கனாமி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அந்த அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதா அந்த அமித் தரோகர் கெபாசிட்டி பில்டிங் ஸ்கீம் சொல்றாங்க. ஓகே, இந்த ராம்சார் சைட் இந்த பிளேஸ்க்குள்ள பாத்துக்கோங்க. இந்த நியூஸ் வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். அடுத்து வேர்ல்டு விஷன் இந்தியா லூசஸ் எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வேர்ல்டு விஷன் இந்தியா வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த தகுதி வந்து இழக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இந்த எஃப்சிஆர்ஏ பத்தி நல்லா படிச்சுக்கோங்க. எஃப்சிஆர்ஏ வந்து உங்க எக்ஸ்பென்ஷன் கேட்கலாம். எஃப்சிஆர்ஏனா என்னன்னு கேட்கலாம். அது போக எஃப்சிஆர்ஏ பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுக்கோங்க. என்ன இந்த நியூஸ் என்னன்னு சொல்றாங்க, யூனியன் ஹோம் மினிஸ்டர் கேன்சல் தி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வேர்ல்டு விஷன் இந்தியா. வேர்ல்டு விஷன் இந்தியான்றது நான் கவர்மெண்ட் என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தட் ஃபோக்கஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் இஷ்யூ. ஓகே, குழந்தைகளோட இஷ்யூ ஃபோக்கஸ் பண்றது அந்த என்ஜிஓனா வேர்ல்டு விஷன் இந்தியா. ஸோ இவங்க இந்த வேர்ல்டு விஷன் இந்தியாவுக்கு வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அந்த லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணி. அப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணவே முடியாது, எஃப்சிஆர்ஏக்குள்ள இவங்க வந்து வரவே முடியாது. The US based World Vision is one of the world largest Christian volunteer group. அதாவது இந்த வேர்ல்டு விஷன் இந்தியான்றது கிறிஸ்டின் அவங்கள நடக்கப்போதே ஒரு வாலண்டியர் குரூப் தான் அது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ 100 கண்ட்ரீஸ்ல வந்து இருக்கு, 100 கண்ட்ரில இருக்கு. இட் ஹஸ் பீன் ஆபரேஷன் இன் இந்தியா சின்ஸ் பாஸ்ட் 70 years. கடந்த 70 வருஷமா வந்து இந்தியாவில் வந்து இது ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரிஸ் ஆர்டர், இந்த இந்தியா என்ஜிஓ இஸ் நோ லாங்கர் எலிஜிபிள் டு ரிசீவ் ஃபாரின் டொனேஷன். அதாவது இந்த எஃப்சிஆர்ஏ கீழே அவங்க கேன்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிட்டா என்ன பண்ண முடியாது. இந்த வேர்ல்டு விஷன் இந்தியா வந்து ஃபாரின் கண்ட்ரில இருந்து வர டொனேஷன் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ ஓகே, அந்த ஃபாரின் டொனேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இன்க்ளூடிங் ஃப்ரம் இட்ஸ் பேரண்ட் ஆர்கனைசேஷன் அஸ் இட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹஸ் பீன் கேன்சல் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் எஃப்சிஆர்ஏ ரூல்ஸ். ஓகே, ஸோ எஃப்சிஆர்ஏ ரூல்ஸ் வயலேட் பண்ணதுக்கு சமம் அது. ஸோ வயலேட் பண்ணா ஃபாரின் டொனேஷன் ரிசீவ் பண்ணக்கூடாது. ஸோ வயலேட் பண்ணதுனால உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வேர்ல்டு விஷன் இந்தியாவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஓகே, வேர்ல்டு விஷன் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் எஃப்சிஆர்ஏ சின்ஸ் 1986. 1986 இருந்து இந்த எஃப்சிஆர்ஏ கீழே இந்த வேர்ல்டு விஷன் இந்தியா வந்து வருது. ஸோ அந்த வேர்ல்டு விஷன் இந்தியா 86 இருந்து 2023 வரைக்குமே
என்ன பண்ணிட்டு இருக்காங்க 2023 வரைக்குமே இந்த ஃபாரின்ல உள்ள வர ஃபண்ட்ஸ் ஃபுல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணாங்க. ஸோ ரிசீவ் மணி யூஸ் டு கண்டக்ட் சோசியல் எஜுகேஷன் ப்ரோக்ராம், அதாவது சில்ட்ரனுக்கு கொண்டு சில்ட்ரனுக்கான இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வேர்ல்டு விஷன் இந்தியா, ஒரு என்ஜிஓ. ஸோ அந்த இப்போ என்ன பண்ண முடியும், ஸோ அவங்க லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணதுனால அந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஈஸியா போயிட்டு இருக்கு. ஸோ எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன், எஃப்சிஆர்ஏ பத்தி பாத்துக்கோங்க, இந்த இயர் வந்து பாத்துக்கோங்க. எஃப்சிஆர்ஏ ஓகே, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டோட இயர் பாத்துக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம் அது. அடுத்து இந்தியா ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க், இந்தியாவின் முதல் இரவு வான்வெளி பூங்கா வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பார்க் பெஞ்ச் டைகர் ரிசோர்ட் மகாராஷ்டிரால இருக்கு. ஓகே, பெஞ்ச் டைகர் ரிசோர்ட் சொல்றாங்க. அந்த டைகர் ரிசோர்ட் இந்தியாவின் முதல் இரவு வான்வெளி பூங்கா, ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டார்க் ஸ்கை ரிசர்வ் இஸ் அன் ஏரியா யூசுவலி சரௌண்டிங் a park or observatory that restricts artificial light pollution, அதாவது ஆர்டிபிஷியலா வரக்கூடிய அந்த செயற்கை ஒளி, ஓகே செயற்கை ஒளியை வந்து என்ன பண்ண உள்ள வர முடியாம தடுக்கிறதா அந்த டார்க் ஸ்கை ரிசோர்ட் சொல்லிருக்காங்க. இரவு வான் பாதுகாப்பு அமைப்பு என்பது செயற்கை ஒளி மாசுபாட்டை கட்டுப்படுத்திக்கிட்ட ஒரு பூங்கா அல்லது ஆய்வகத்தினை சுற்றியுள்ள பகுதியாகும். அந்த செயற்கை ஒளி வந்து உள்ள வந்து வர விடாது. ஓகே, ஸோ அதனால இயற்கை ஒளியை தான் வர முடியும் தவிர செயற்கை ஒளி வந்து வர விடாது இந்த டார்க் ஸ்கை ரிசர்வ். ஸோ இது வந்து இந்த பெஞ்ச் டைகர் ரிசர்வ் வந்து மகாராஷ்டிரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, பர்பஸ் ஆஃப் டார்க் ஸ்கை மூவ்மெண்ட் இஸ் ஜென்ரலி டு ப்ரொமோட் அஸ்ட்ரானமி. அது அஸ்ட்ரானமி அப்படின்னா அந்த வானவியல் ஆய்வு. ஓகே, வானவியலை பத்தி ஆய்வு பண்றதுக்கு இந்த டார்க் ஸ்கை மூவ்மெண்ட் ரொம்ப பர்பஸா இருக்கு. ஸோ அது டார்க் ஸ்கை மூவ்மெண்டோட பர்பஸ் என்ன, அஸ்ட்ரானமி வந்து ப்ரொமோட் பண்றது, வானவியல் ஆய்வை வந்து ப்ரொமோட் பண்றதா நோக்கம் வந்து மேம்படுத்துவதா அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ டார்க் ஸ்கை ரிசர்வ் வந்து எங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் வந்து எங்க இருக்கு, பெஞ்ச் டைகர் ரிசர்வ் மகாராஷ்டிரா வந்து மகாராஷ்டிரால இருக்க டார்க் ஸ்கை பார்க் அப்படின்னா என்னது, அந்த செயற்கை ஒளி வந்து உள்ள வரவிடாம தடுக்கிறது தான் அந்த டார்க் ஸ்கை. ஓகே, அடுத்து நிசார் மிஷன், நாசா இஸ்ரோ மிஷன். ஓகே, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் அப்படின்னு சொல்றோம். மிஷன் டிசைன் டு அப்சர்வ் நேச்சுரல் ப்ராசஸ் and changes in Earth's complex ecosystem is on track of early 2024 launch. இப்ப 2024 வந்து லான்ச் பண்ணி போறாங்க. இது நிசார்னு சொல்லக்கூடிய நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பச்சர் ரேடார் மிஷன் வந்து 2024 இயர்ல வந்து லான்ச் பண்ண போறான்னு சொல்லியிருக்காங்க, நாசா சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த நிசார் மிஷன்றது நாசா இஸ்ரோவும் கலந்து நடத்துற மிஷன் தான் நிசார் மிஷன். ஓகே, இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பெக்டட் டு பி ரிலையபிள் டேட்டா சோர்ஸ் ஃபார் டிசாஸ்டர் மானிட்டரிங் மிட்டிகேஷன். அந்த இயற்கை சீற்றத்தை வந்து மானிட்டர் பண்றதுக்கு, அதை தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் சொல்றாங்க இந்த நிசார் மிஷன். ஓகே, பாத்துக்கோங்க. அடுத்து ஸ்லிம் விண்கலம். ஓகே, ஸ்லிம் விண்கலம் ஜப்பான் ஸ்லிம் விண்கலம் வந்து ஜப்பான் ஏவுகிறதா அந்த ஸ்லிம் விண்கலம், ஜப்பான் ஸ்லிம் விண்கலம் வெற்றிகரமாக தரையிறங்கியது சொல்றாங்க. ஸ்லிம் ஏர்கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்ல அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஸோ நிலவை ஆராய்வதற்காக ஸ்லிம் விண்கலத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜப்பான் அனுப்பியதுன்னு சொல்றாங்க. இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியாவிற்கு பிறகு நிலவில் வெற்றிகரமாக விண்கலத்தை தரையிறக்கியுள்ள 5வது நாடு எது, ஸ்லிம். ஓகே, ஸோ அப்ப அந்த நிலவை ஆராய்வதற்காக நம்ம எத்தனை இடத்துல இருக்கோம் பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கோம். அப்ப இந்த ஜப்பான் வந்து இப்ப இந்த ஸ்லிம் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிறதுனால, ஸோ நிலவை ஆராய்வதற்காக ஸ்லிம் விண்கலத்தை தரையிறக்கிறதுக்காக ஜப்பான் வந்து 5வது நாடா வந்து இந்த இடத்துல இருந்து வருது. ஓகே, அப்ப இந்தியா வந்து 4வது நாடு. ஏன்னா சந்திராயன் 3 வந்து நம்ம வெற்றிகரமா தரையிறக்கிறோம். ஓகே, சந்திராயன் 3 வெற்றிகரமா தரையிறதுனால இந்தியா வந்து 4வது நாடா இருக்கு. இப்ப ஜப்பான் வந்து சக்சஸ்ஃபுல்லா தரையிறக்கிறதுனால ஜப்பான் வந்து 5வது நாடா இருக்கு. அப்ப இப்ப வரைக்கும் நிலவை ஆராய்வதற்காக 5 நாடுகள் இருக்கு, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா அண்ட் ஜப்பான். ஓகே, பிரக்யானந்தா, கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா விஸ்வநாதானந்த் அவர்களை விஞ்சி இந்தியாவின் முன்னணி சதுரங்க வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் சொல்றான். ஓகே, முன்னணி சதுரங்க வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமையை வந்து கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்றான். ஓகே, அடுத்து PM ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2024, அதாவது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் அந்த ராஷ்டிரிய பால் புரஸ்கார் சொல்லுவாங்க. given to children with exceptional abilities, outstanding achievement, அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட்ஸ் காண்டி கொடுக்கறது அந்த PM ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2024. அவார்டு given to children in the age group 5 to 18, 5 முதல் 18 வயது உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுறதா இந்த ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2024 வருது. தேர் பிரேவரி, ஆர்ட், கல்ச்சர், என்விரான்மெண்ட், இன்னோவேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சோசியல் சர்வீஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த ஃபீல்ட்ல எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதா அந்த பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2024 விருது. இது வந்து பிரசிடென்ட் வந்து கொடுத்திருக்காங்க, குடியரசுத் தலைவர் கொடுத்திருக்காங்க. அடுத்து பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா. இந்த யோஜனை வந்து ரொம்ப முக்கியமானது. லான்ச் ரீசென்ட்லி எய்ம்ஸ் டு ப்ரொவைட் ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் ஃபார் கன்சியூமருக்கு ரூஃப் டாப் அப்படின்னா அந்த சூரிய ஒளி மூலமா மின்சாரம் கொடுக்கிறது அந்த ரூஃப் டாப் சொல்லுவாங்க. கன்சியூமருக்கு
ரூஃப் டாப் சோலார் பேனலை கொடுக்குறது பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா. ஸோ சூரிய அப்படின்னா சொல்லிட்டு சூரிய ஒளியை வச்சு நீ கரண்ட் கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, the scheme intends to supply power to household through solar rooftop installation, offer additional compensation for excess electricity output. ஓகே, அதாவது அந்த வில்லேஜ்ல உள்ள மக்களுக்கு வந்து சோலார் பேனல் மூலமா கரண்ட் கொடுக்கறதா இந்த ஸ்கீமோட எய்ம். ஸோ இதோட கோல் பாத்தீங்கன்னா டு இன்ஸ்டால் ரூஃப் டாப் சோலார் ஆன் 1 crore ஹவுஸ், 1 கோடி வீட்டுக்கு வந்து இந்த சோலார் ரூஃப் டாப் வந்து என்ன பண்றது, இன்ஸ்டால் பண்றதுதான் இந்த பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனோட முக்கியமான ஒரு நோக்கம். ப்ரொவைடிங் 1 crore ஃபேமிலிஸ் அக்சஸ் டு ரூஃப் டாப் சோலார் எனர்ஜி. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து எக்ஸசைஸ் சைக்ளோன். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் நடக்கிற ஒரு ஜாயிண்ட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் தான் எக்ஸசைஸ் சைக்ளோன் சொல்றாங்க. எந்த நாடுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஈஜிப்ட். அடுத்து வைசிக் பாரதிய வைக்யானிக் ஃபெலோஷிப், வைபவ் ஃபெலோஷிப் சொல்லுவோம். ஓகே, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்து நடத்துறாங்க. ஹஸ் லான்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் வைபவ் ஃபெலோஷிப். ஸோ ஃபெலோஷிப் அப்படின்னா ஸோ ஒரு தொகை மாதிரி கொடுப்போம். ஓகே, ஸோ ஸ்காலர்ஷிப் மாதிரி ஃபெலோஷிப். ஸோ வைபவ் ஃபெலோஷிப் என்விசேஜஸ் கொலாபரேஷன் பிட்வீன் சயின்டிஸ்ட் ஆஃப் இந்தியன் டயஸ்போரா வித் இந்தியன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். அது இந்தியன் டயஸ்போரா அப்படின்னா ஃபாரின்ல உள்ளவங்க. இந்தியர்கள் யார் யார் ஃபாரின்ல இருக்காங்களோ அவங்களோட இந்தியன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்து ஸோ அந்த 2 பேர் கொலாபரேட் பண்ணி பண்றது அந்த வைபவ் ஃபெலோஷிப் சொல்றாங்க. The fellowship would be awarded to outstanding scientists and technologists of Indian origin, NRI, OCI, PIO. அதாவது NRI நான் ரெசிடென்சியல் இந்தியன் சொல்லுவோம். அதே மாதிரி பிஐஓனா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க இந்தியால இருந்து ஆர்ஜின் ஆனவங்க ஆனால் ஃபாரின்ல போய் செட்டில் ஆனவங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுல வந்து 75 selected fellows would be invited to work in 18 identifiable knowledge verticals including quantum technology, health, pharma, etc. ஸோ இந்த 3லயும் 75 செலக்டட் சயின்டிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி இந்த வைபவ் ஃபெலோஷிப்ல என்ன பண்ண சொல்லுவாங்க, இந்த டெக்னாலஜி, குவாண்டம் டெக்னாலஜி, ஹெல்த், ஃபார்மா கீழே ஒர்க் பண்ண சொல்லுவாங்க சொல்றாங்க. ஓகே, வைபவ் ஃபெலோஷிப் ஸ்கீம். ஸோ இது வந்து லான்ச் பண்ணா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாரத் ரத்னா அவார்டு. ஸோ கவர்மெண்ட் டிசைடட் டு கன்ஃபார்ம் பாரத் ரத்னா அவார்டு டு ஃபார்மர் பீகார் சீஃப் மினிஸ்டர் கர்பூரி தாகூர். ஸோ கர்பூரி தாகூருக்கு ஸோ போஸ்ட்மஸ்லி அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம், ஓகே, இந்த இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க இந்த பாரத் ரத்னா அவார்டு பீகார் சீஃப் மினிஸ்டர் கர்பூரி தாகூர். ஓகே, ஸோ இந்த பாரத் ரத்னா வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு இருக்கிறது, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு தான் அந்த பாரத் ரத்னா அவார்டு பீகார் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து நேஷனல் கேர்ள் சைல்டு அவார்டு. நேஷனல் கேர்ள் சைல்டு அவார்டு ஜனவரி 24. ஓகே, நேஷனல் கேர்ள் சைல்டு அவார்டு வந்து சைல்டு டே வந்து ஜனவரி 24 வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ஜனவரி மந்த் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இருக்கு ஜனவரி மந்த்ல. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல 3 இம்பார்ட்டன்ட் டேஸை பத்தி பார்ப்போம். ஜனவரி 24 வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கேர்ள் சைல்டு டே. ஓகே, நேஷனல் கேர்ள் சைல்டு டே, தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24 கொண்டாடும். அடுத்து அனுபதினி ஆப். ஸோ அனுபதினி ஆப், சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச்சஸ் அனுபதினி ஆப், அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிரைவன் பிளாட்ஃபார்ம் டு ப்ரொவைட் டிஜிட்டல் ஸ்டடி மெட்டீரியல் இன் இந்தியன் லாங்குவேஜஸ். ஓகே, இந்தியன் லாங்குவேஜஸ்ல அந்த டிஜிட்டல் மூலமா, டிஜிட்டல்னா இப்போ போன் வந்து நீங்க படிக்கிறப்போ உங்களுக்கு இந்தியன் லாங்குவேஜஸ்ல வந்து அந்த ஆப் வந்து இருக்கு. அனுபதினி ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ, இப்ப ஏஐ வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஏஐ யூஸ் பண்ணி நீங்க படிக்கிற ஆப்ல டிஜிட்டல் ஸ்டடி மெட்டீரியல் வந்து டிஜிட்டலா ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த ஆப்ல எல்லாமே இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இனிஷியேட்டிவ் aims to make study material for all school and higher education courses available in digital form, specifically Indian language listed in 8th schedule. அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல 8வது ஷெடியூல்ல உள்ள எல்லா லாங்குவேஜஸ்லயும் இந்த ஆப் வந்து இருக்கும். அனுபதினி ஆப் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஸ்டடி மெட்டீரியல் டிஜிட்டலா போன்லயும் இந்த ஆப் வந்து போன்ல இன்ஸ்டால் பண்ணி போன்ல வந்து படிச்சுக்கலாம். அனுபதினி ஆப். அடுத்து பரக்ரமா திவாஸ். இங்க பரக்ரமா திவாஸ் ஜனவரி 23 வந்து கொண்டாடப்படுது. இது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிறந்த நாள் அப்ப கொண்டாடப்படுது இந்த பரக்ரமா திவாஸ். ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்றவர் ப்ராமினன்ட் ஃபிகர் இன் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஓகே, அடுத்து பிஎம் லான்ச்சஸ் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2023 சென்னை, தமிழ்நாடு. ஓகே, ஸோ சவுத் இந்தியாலேயே தென் இந்தியாலேயே லான்ச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து 6th எடிஷன் வந்து சவுத் இந்தியாலே ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணாங்க கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். ஓகே, ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து சென்னையில இருந்து தமிழ்நாட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ திஸ் இயர் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ஹோல்ட் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் as they mark the first time event in being hosted in South India. அது தென் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக ஹோஸ்ட் பண்ற அந்த கேலோ இந்தியா யூத் கேம், அதனால ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப இந்த கேம்ஸ் வந்து எங்க நடக்குது, சென்னை,
மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் 4 சீட்ல வந்து நடக்கும்னு சொல்றாங்க. ஜனவரி 19 இருந்து 31 ஜனவரி வந்து நடக்குது. ஸோ இந்த கேலோ யூத் இந்தியாவோட மாஸ்கட் பாத்தீங்கன்னா ஓகே, சின்னம் பாத்தீங்கன்னா வீரமங்கை, வீரமங்கை வேலு நாச்சியார் சொல்லுவோம். பேஸ் ட்ரிபியூட் டு ராணி வேலு நாச்சியார், வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் தான் இந்த கேலோ இந்தியாவோட நினைவு சின்னம். ஓகே, கேலோ இந்தியாவோட சின்னம் பாத்தீங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார். ஸோ அப்ப சவுத் இந்தியாவில தென்னிந்தியாவில் நடக்கிற முதல் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் பாத்தீங்கன்னா 6th எடிஷன் வந்து நடந்திருக்கு சென்னையில. ஸோ என்னென்ன சிட்டி? சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் வந்து நடக்குது. ஓகே, அடுத்து நகரா கட்டிடக்கலை பாணியில் கட்டமைக்கப்பட்ட ராமர் கோயில். ஸோ ராமர் கோயில் பாத்தீங்கன்னா அயோத்தியில ராமர் கோயில் வந்து திறந்து வச்சாங்க. ஸோ அந்த ராமர் கோயில் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ உங்க ஹிஸ்டாரிக்கல்ல வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ராமர் கோயில் பொறுத்தவரை நீங்க பாபரை பத்தி படிச்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நகரா நகரா கோயில் கட்டடக்கலை பத்தி படிச்சுக்கணும். நகரா கோயில் கட்டடக்கலை பத்தி படிச்சுக்கணும். ஓகே, கிபி 5ஆம் நூற்றாண்டில் குப்தர் காலத்தின் பிற்பகுதியில் வட இந்தியாவில் தோன்றியதுதான் இந்த நகரா கட்டிடக்கலை சொல்றாங்க. குப்தர் காலத்தின் பிற்பகுதி, குப்தருக்கு அடுத்து, அதாவது வட இந்தியாவில் தோன்றியதான் இந்த நகரா கட்டடக்கலை. ஸோ இது வந்து உயரமான பீடத்தின் மீது கர்ப்ப கிரகத்துடன் கூடிய சன்னதி, அதாவது கர்ப்ப கிரகம் அப்புறம் சன்னதி வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ளதான் அந்த நகரா கட்டிடக்கலை. தனித்துவமான அம்சம் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்தின் மேல் உயர்ந்து காணப்படும் ஷிகாரா அப்படின்னு சொல்றது. ஓகே, இதுதான் ஷிகாரா. ஸோ இதுதான் இந்த நகரா ஆர்கிடெக்சரோட முக்கியமான ஒரு அம்சம் சொல்றாங்க. ஓகே, வந்து பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் கர்ப்ப கிரகம். அடுத்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25 வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபவுண்டேஷன் டே. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட நாள் வந்து ஜனவரி 30, 25. அந்த நாள் தான் நம்ம தேசிய வாக்காளர் தினம் சொல்றோம். அடுத்து ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் 2021 to 22 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது டோட்டல் என்ரோல்மெண்ட் இன் ஹையர் எஜுகேஷன். என்ரோல்மெண்ட்னா இந்த ஸ்கூலுக்கு வர ரேஷியோ, அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, 4.33 கோடி 2021-22 4.33 கோடி வந்து 4.33 லட்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. கடந்த ரிப்போர்ட்ல வந்து 4.14 கோடி வந்து இருந்துச்சு. இப்போ வந்து 4.33 கோடி வந்து இருக்கு. ஓகே, இந்த ப்ரீவியஸ் அகாடமிக் செஷன் ஃபீமேல் என்ரோல்மெண்ட், அதாவது பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு வர்றதும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்கார்டிங் டு இது யார் சொல்றாங்க? ஆல் இந்தியா சர்வே அண்ட் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த என்ரோல்மெண்ட்னா ஹையர் எஜுகேஷன், அதாவது ஹையர் எஜுகேஷன் +2, +1, +2 பிளஸ் காலேஜஸ். இவங்க இந்த காலேஜஸ்ல குழந்தைகள் வரக்கூடிய ரேஷியோ தான், உள்ள வரக்கூடியது தான் இந்த என்ரோல்மெண்ட் சொல்லுவாங்க, படிக்க வரக்கூடியது. ஓகே, ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஹஸ் பீன் கண்டக்டிங் ஆல் இந்தியா சர்வே ஹையர் எஜுகேஷன் சின்ஸ் 2011. 2011 முதல் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ஆல் இந்தியா சர்வே ஹையர் எஜுகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கவரிங் ஆல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து கண்ட்ரி. இந்தியாவில் உள்ள எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கவர் பண்றது அந்த ஆல் இந்தியா சர்வே ஹையர் எஜுகேஷன் ரிப்போர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தபடி இப்ப இந்த ஆண்டுல வந்து அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு உள்ள வர மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 4.33 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் வருஷம் 4.14 கோடி இருந்துச்சு. இப்ப 4.33 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கான கரண்ட் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் ஸ்டூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.